Good evening, praise Lord. Welcome to this video. நீயுமா பிஇ படிச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க என்ன. ஏன்னா கோயம்புத்தூரில் பிஇ முடித்த உடனே நேராக ஏஜி சர்ச் வெள்ளூர் 6 அங்கே போயிட்டேன். வேறு ஜாப்க்கோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வழியாக வந்த இதுக்கு போகவே இல்லை. ஃபாரின் போகணும்னு நினைக்கவே இல்லை. அதுபோல் கர்த்தர் என்ன ப்ளேஸ் பண்ணார், அவர் வழி நடத்தி வெற்றி வாழ்க்கையை தந்திருக்கார். அதனால் நான் அவருக்கு நன்றியாகவும் சாட்சியாகவும் நான் இருக்கேன். ஸோ மத்தியானம் ஒரு 3:30 மணிலேருந்து நான் சாட்சி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு 4-5 சாட்சி நான் வீடியோஸை நான் பண்ணேன். இது இல்லாமல் பர்சனலாக சிலருக்கு நான் மெசேஜஸ் மூலமோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மூலமோ ஏதோ ஒரு காரியங்களை நான் செய்து வரேன், சாட்சியாக நான் சொல்லி வரேன். அப்படி நான் சொல்கிறதுனால அவங்களும் பயனடைகிறாங்க. சிலர் நானும் பயனடைகிறேன். ஏன்னாக்கா யூ வில் பி அ கிரேட் பிளெஸ்ஸிங் இன் வெள்ளூர் அப்படி சொல்லிட்டு சபையில் தீர்க்க தரிசனம் வந்தது. அதனால் நான் இந்த வேலைகளை நான் செய்து வரேன். அது இந்த ஏரியாவில் ரொம்ப ரூரல் ஏரியா. இப்போ பக்கத்து வீட்டுக்காரு அவங்க பேத்தியை பார்த்து சொல்கிறாரு, மேடம் பற்றியா லெக்சரராக இருக்கிறாங்க, நீயும் அந்த மாதிரி நல்லா படிக்கணும், பெரிய ஆளாக வரணும் அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம முன்மாதிரியான ஜீவியம் அவங்கள கவர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். அதோட அதுபோல் என்ஜினியரிங் படிக்க முடிஞ்சவங்க, என்ஜினியரிங் படிச்சிருக்காங்க இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க. அதோட வேறு கோர்சஸ், டென்டல் கோர்ஸ் இல்லை ஆர்ட்ஸ் காலேஜ் கோர்சஸ் முடிஞ்ச அளவுக்கு அவங்க படித்து சிஎம்சிலையோ இல்லை வேறு எங்கேயோ அவங்க வேலைக்கும் போகிறது, நல்ல நிலையில் செட்டில் ஆகிறதையும் பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க தான் ஆசிரியர்கள். அது மாதிரி தான் நான் இங்கே இருக்கேன். அதோட இதுமாரி என்னோடய டைம் இதுமாரி சாட்சிகள் அதுமாரி என்னோடய மனதை நான் செலுத்தலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமாக வீண் பேச்சு சோதனை இருக்குது. இது மற்றவங்க தோற்று போகிறத நான் பார்த்துருக்கேன். பவுல் சொல்லியிருக்காரு, சீர்கேடும் கிழவிகள் பேச்சும் அப்படின்ட்டு இருக்கேன். அதுமாரி இதனால் சிலர் நல் மனசாட்சியை தள்ளி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிலைமைகள்லாம் நமக்கு வரும் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்தா. அது பொதுவாக இங்கே இருக்கவங்க கர்த்தருக்கு பயப்படாதவங்களாக தான் இருப்பாங்க, மோஸ்ட்லி அப்படி தான் இருப்பாங்க. பரிசுத்த ஆவி அதில் ஃபுல்லாக நமக்கு இல்லைன்னா கண்டிப்பாக சத்துரு நமக்கு கொஞ்சம் நம்ம அவனுக்கு இடம் கொடுத்துருப்போம். ஸோ நம்ம வாயை திறந்தால் அது தெரிய வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் ஏதோ செக்கப்புக்காக நான் உட்காந்துருந்தேங்க. ஒரு ஆள் என் பக்கத்தில் பாட்டு போடுறாரு. குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்கள் அப்பா அப்படின்ட்டு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை என் முன்னாடி போடுறான். அது யாரும் சொல்லி போடுறானா இல்லை எதுக்காகன்னு தெரில. ஸோ எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்றத அவன் பாயிண்ட் அவுட் பண்ணுறானா என்னன்னு எனக்கு புரியல. எப்படி இருந்தாலும் தகப்பனை பார்த்து ஏன் பெற்றாய் அதுமாரி கேட்குறது அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா எங்கள் தாத்தா பெரிய குடும்பத்தை உருவாக்கியிருக்காரு, அது உண்மைதான். ஆனால் அவரையோ அவருடைய பிள்ளைங்களையோ ஞான வரங்கள்லையோ பேச்சுலையோ யாருமே ஜெயிக்கவே முடியாது. ஆமாம், எல்லாருமே 420 அப்படின்னு நாங்கள் பேர் வாங்கியிருக்கோம். அது போல் ஒரு தப்பாக நான் பண்ணால் கூட அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்குவோம். ஒருத்தர் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்குவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் தான் நாங்கள். அதில் பார்த்திங்கன்னா
யோபின் குமாரத்திகள் போல சௌந்தரியம் உள்ளவர்களை இல்லை அப்படின்ட்டு வசனமே சொல்லுது. அது போல் இவங்க சௌந்தரியத்துலேயும் ஞானத்துலேயும் பேச்சு வரங்கள்லேயும் பை பர்த் அது எங்கள் தாத்தாவுடைய கிஃப்ட். அது பை பர்த் எங்களுக்கு அது இருக்குது. எங்களை தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாவம் செய்ய முடியாத ஒரு வரத்தை எங்கள் தாத்தா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் அவர் ஒரு கிராமத்தை போய் உருவாக்கி தந்தார் அப்படின்னா அது அவருடைய விஷன், அது அவருடைய தரிசனம். ஸோ ஆபிரகாம் ஒரு பேட்ரியார்க் கோத்திரப்பிதா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது போல் ஒரு இது கர்த்தர் சொல்லி அவர் அந்த மாதிரி செய்கிறாரு. அது மாதிரி ஒரு தரிசனத்தோட எங்கள் தாத்தா ஒரு ஜெப குடும்பத்தையும் பாவம் செய்ய முடியாத ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் கற்று சொசைட்டிக்கு அவர் ஒரு ஆசிரியராக அவர் அதை ஒரு விஷனரியாக அவர் அதை செஞ்சுருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு என்னைய பெத்த அது மாதிரிலாம் கேட்கறது வந்து கர்த்தருக்கு இயலாத பாவம் அது. ஸோ இந்த மாதிரியான வீண் பேச்சுக்கள் அப்படியாக்கும் எப்படியாக்கும் அப்படின்னு நம்ம பேசி நல்மனசாட்சியை தள்ளி விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தக்கூடிய சோதனை இதுமாரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் இருக்குது. தொடர்ந்து நம்ம ஃபெலோஷிப் ஆஃப் வார்ம் கிறிஸ்டியன்ஸ் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு தப்பித்துக்கொள்ள தான் வந்து நான் தொடர்ந்து சாட்சிகளை சொல்லி வரேன்.